10ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இயல் 3ல் இருந்து நான் இந்த வீடியோவில் 235 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 235 கொஸ்டின்ஸையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இயல் 3 ஃபுல்லாக நீங்கள் தரவு பண்ண மாதிரி. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இயல் 3 ஃபுல்லாக உங்களால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட முடியும். சரி, வாங்க கொஸ்டினுக்கு போகலாம். முதல் கேள்வி, முன்பின் அறியாத புதியவருக்கு டேஸ் என்று பெயர்னா விருந்தினர். இரண்டாவது கேள்வி, விருந்தே புதுமை என்று கூறியவர் யாருன்னா தொல்காப்பியர். மூன்றாவது கேள்வி, தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் இந்த பாடலடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா சிலப்பதிகாரம். நான்காவது கேள்வி, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக டேஸ் குறிப்பிட்டுள்ளார்னா கம்பர் குறிப்பிட்டுள்ளார். ஐந்தாவது கேள்வி, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே இந்த பாடலின் ஆசிரியர் யாருன்னா கம்பர். ஆறாவது கேள்வி, விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல இந்த பாடலடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா கலிங்கத்து பரணி. ஏழாவது கேள்வி, தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் டேஸ் பண்பின் அடிப்படை அப்படின்னா விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. எட்டாவது கேள்வி, உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமியர் உண்டாலும் இலரே இந்த பாடலடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா புறநானூறு. ஒன்பதாவது கேள்வி, அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர் அத்தகையோரால் தான் உலகம் நிலைத்து இருக்கிறது என்று டேஸ் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா கடலூர் மாய்ந்த இளம்பெருவழுதி. பத்தாவது கேள்வி, அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்று டேஸ் குறிப்பிடுகிறது அப்படின்னா நற்றினை குறிப்பிடுகிறது. 11வது கேள்வி, காலின் 7 அடி பின் சென்று என்று டேஸ் குறிப்பிடுகின்றது அப்படின்னா பொருநாராற்றுப்படை. 12வது கேள்வி, தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த தினையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் டேஸ் அப்படின்னா தலைவி. 13வது கேள்வி, குறள் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்று டேஸ் காட்சிப்படுத்துகிறது அப்படின்னா புறநானூறு காட்சிப்படுத்துகிறது. 14வது கேள்வி, நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை அடகு வைத்தான் டேஸ் அப்படின்னா தலைவன். 15வது கேள்வி, நெருணை வந்த விருந்தினருக்கு மறுத்தன் இரும்புடை பழவாள் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியாழ் பணயம் இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு. 16வது கேள்வி, பின் வருவனவற்றுள் முறையான தொடர் எது? இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தொடர் கொடுத்துருக்கேன். இந்த 4ல் எது முறையான தொடர் அப்படின்னு நம்ம கண்டறியணும். முதல் தொடர், தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. இரண்டாவது, தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு. மூன்றாவது, தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. நான்காவது, தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு. இதில் எது சரி அப்படின்னா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. மூன்றாவது தொடர் தான் பார்த்தீங்கன்னா சரியானது. 17வது கேள்வி, விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்ன அப்படின்னா இன்மையிலும் விருந்து. 18வது கேள்வி, தொல்காப்பியர் விருந்து என்பதை என்னவென்று கூறியுள்ளார் அப்படின்னா புதுமை என்று கூறியுள்ளார். 19வது கேள்வி பாருங்க, பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம். 20வது கேள்வி, அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும் என்று நள்ளிரவிலும் உணவிடும் குடும்பத் தலைவியின் விருந்தோம்பலை சிறப்பித்து கூறும் நூல் எது அப்படின்னா நற்றினை. 21வது கேள்வி, குறள் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்று புறநானூறு காட்சிப்படுத்தும் கருத்து என்ன அப்படின்னா தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த தினையை உரலிலிட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு உணவளித்தாள் தலைவி அப்படிங்கிறதான் காட்சிப்படுத்தும் கருத்து. 22வது கேள்வி, தலைவன் விருந்தளிக்க அடகும் பணயமும் வைத்த பொருட்கள் யாவை அப்படின்னா
பழையவாள் கருங்கோட்டுச் சீரியாள். 23வது கேள்வி, அன்று விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து சிவனடியாருக்கு விருந்து படைத்தவர் யார்? இக்காட்சி இடம்பெறும் நூல் எது? இதில் விருந்து படைத்தவர் யார் அப்படின்னா இளையான்குடி மாரநாயனார். இதை காட்சிப்படுத்தும் நூல் எது அப்படின்னா பெரிய புராணம். 24வது கேள்வி, திருக்குறளில் விருந்தோம்பல் அதிகாரம் இடம்பெறும் இயல் எது அப்படின்னா இல்லறவியல். 25வது கேள்வி, விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை உணர்த்தியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். 26வது கேள்வி, இளையான்குடி மாரநாயனாரின் விருந்தளிக்கும் திறன் பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா பெரிய புராணம். 27வது கேள்வி, பொறுத்துக. இந்த பொறுத்துகள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கேன். அந்த 4 கேள்வி பார்க்கலாம் பாருங்கள். முதல் கேள்வி, விருந்தே புதுமை பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர். விருந்தே புதுமை என்று சொன்னவர் தொல்காப்பியர். 2வது கேள்வி, மோப்ப கொளையம் அனிச்சம் என்று சொன்னவர் யாருன்னா திருவள்ளுவர். 3வது கேள்வி, மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று சொன்னவர் யார் அப்படின்னா ஔவையார். 4வது கேள்வி, விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று சொன்னவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். இதுக்கு ஆன்சர் 2, 1, 4, 3 தான் அதுக்கு ஆன்சர். 28வது கேள்வி, விருந்தோம்பல் பற்றிய 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படும் இடம் எது அப்படின்னா சிதம்பரம். 29வது கேள்வி, காலின் 7 அடி பின் சென்று என்னும் பொருநாராற்றுப்படை உணர்த்தும் செய்தி எது அப்படின்னா விருந்தினரை 7 அடி வரை நடந்து சென்று வழி அனுப்பினர். 30வது கேள்வி, காசி காண்டம் என்பது டேஸ் அப்படின்னா காசி நகரத்தின் பெருமையை பாராட்டும் நூல். 31வது கேள்வி, இலக்கண குறிப்பு நன்மொழி பண்புத்தொகை. 32வது கேள்வி, பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரிக்கும் முறை. வந்துவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா வா வா கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். வந்துவ பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரிக்கும் முறை. 33வது கேள்வி, இலக்கண குறிப்பு வருக. வருகவுக்கு இலக்கண குறிப்பு வியங்கோள் வினைமுற்று. 34வது கேள்வி, பரிந்து பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரிக்கும் முறை. பரி குட்டல் இத்து இந்து குட்டல் இத்து குட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். 35வது கேள்வி, இலக்கண குறிப்பு பொருந்து வினையச்சம். பொருந்துக்கு இலக்கண குறிப்பு வினையச்சம். 36வது கேள்வி, காசி காண்டத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா அதிவீர ராமபாண்டியர். 37வது கேள்வி, அதிவீர ராமபாண்டியரின் பட்டப்பெயர் என்ன அப்படின்னா சீவளமாறன். 38வது கேள்வி, அருகுர என்பதன் பொருள் என்ன அப்படின்னா அருகில். 39வது கேள்வி, விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கத்தின் பண்புகள் எத்தனை அப்படின்னா 9. 40வது கேள்வி, நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா வெற்றி வேர்க்கை. 41வது கேள்வி, உரைத்த பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரிக்கும் முறை. எப்படி பிரிக்கலாம்னா உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். 42வது கேள்வி, பொறுத்துக. இந்த பொறுத்துகவில் ஒரு 4 கேள்வி இருக்குது, அதை பார்க்கலாம் பாருங்க. முதல் கேள்வி, விருந்தே புதுமை என்று சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர். 2வது கேள்வி, இல்லறவியல் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். 3வது கேள்வி, சிலப்பதிகாரம் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். 4வது கேள்வி, கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். இதுக்கு ஆன்சர் 3, 4, 2, 1 தான் இதுக்கு ஆன்சர். 43வது கேள்வி, சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் மடியில் பாக்கம் என்பது என்ன அப்படின்னா சிற்றூர். 44வது கேள்வி, மலைபடு கடாம் எந்த நூல்களுள் ஒன்று அப்படின்னா 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. 45வது கேள்வி, மலைபடு கடாம் எத்தனை அடிகளை கொண்ட நூல் அப்படின்னா 583 அடிகளை கொண்ட நூல். 46வது கேள்வி, அசோக மரங்கள் எவ்வண்ண பூக்களை கொண்டது அப்படின்னா சிவந்த வண்ண பூக்களை கொண்டது. 47வது கேள்வி, மலைபடு கடாம் என்னும் நூலில் மலைக்கு உவமையாக கூறப்படுவது எது அப்படின்னா யானை. 48வது கேள்வி, மலைந்து பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரிக்கும் முறை. மலைந்துவை இப்படி பிரிக்கலாம்னா மலை கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். 49வது கேள்வி, பொழிந்த பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரிக்கும் முறை. பொழிந்தவை எப்படி பிரிக்கலாம்னா பொழி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். 50வது கேள்வி, வட்டார வழக்கு சொற்களை பொருத்தி காட்டுக. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்விகள் கொடுத்துருக்கேன், அந்த 4ஐயும் பார்க்கலாம் பாருங்க. முதல் கேள்வி, வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன். 2வது கேள்வி, சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு. 3வது கேள்வி, அழுக்கம்னா அழுத்தம். 4வது கேள்வி, தொலைவாட்டையில் அப்படின்னா தொலைவில்.
இதுக்கு ஆன்சர் 2, 1, 4, 3 தான் இதுக்கு ஆன்சர். 51வது கேள்வி, கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை டேஸ் அப்படின்னா கோபல்லபுரத்து மக்கள். 52வது கேள்வி, கோபல்லபுரத்து மக்கள் என்னும் கதையின் ஆசிரியர் டேஸ்னா கி. ராஜநாராயணன். 53வது கேள்வி, கி. ராஜநாராயணனின் சொந்த ஊர் டேஸ்னா இடைசெவல். 54வது கேள்வி, கோபல்லபுரத்து மக்கள் என்னும் நூல் சாகித்ய அகாதமி பரிசினை பெற்ற ஆண்டு டேஸ்னா 1991. 55வது கேள்வி, எழுத்துலகில் கீரா என்றழைக்கப்படுபவர் யாருன்னா கி. ராஜநாராயணன். 56வது கேள்வி, கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் யாருன்னா கி. ராஜநாராயணன். 57வது கேள்வி, கி. ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய கரிசல் மண்ணின் படைப்பாளி யாருன்னா கு. அழகிரிசாமி. 58வது கேள்வி, கரிசல் இலக்கிய பரம்பரைக்கு தொடர்பில்லாதவரை கண்டறின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 4 பேர் கொடுத்துருக்கேன். முதல் பேர் பூமணி, 2வது பேர் வீரவேலுசாமி, 3வது பேர் வேலராமமூர்த்தி, 4வது பேர் நா. பிச்சமூர்த்தி. அப்போ இதுக்கு ஆன்சர் கரிசல் இலக்கிய பரம்பரைக்கு தொடர்பில்லாதவர் யாருன்னா நா. பிச்சமூர்த்தி தான் பார்த்தீங்கன்னா கரிசல் இலக்கிய பரம்பரைக்கு தொடர்பில்லாதவர். மற்ற 3 பேருமே பார்த்தீங்கன்னா கரிசல் இலக்கிய பரம்பரைக்கு தொடர்புள்ளவர்கள் தான். பூமணி, வீரவேலுசாமி, வேலராமமூர்த்தி. 59வது கேள்வி, வட்டார வழக்கு சொற்களை பொருத்தி காட்டுக. இது பார்த்தீங்கன்னா பொறுத்துக. சரி, வாங்க பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி பாய்ச்சல், 2வது கேள்வி பதனம், 3வது கேள்வி நீத்துப்பாகம், 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா மகுழி. சரி, இப்போ நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம். பாய்ச்சல் பாத்தி, 2வது கேள்வி பதனம் கவனமாக, நீத்துப்பாகம் அப்படின்னா மேல் கஞ்சி, 4வது கேள்வி மகுழினா சோற்று கஞ்சி. இதுக்கு ஆன்சர் 4, 3, 2, 1 தான் இதுக்கு ஆன்சர். பாய்ச்சல் பாத்தி, பதனம்னா கவனமாக, நீத்துப்பாகம்னா மேல் கஞ்சி, மகுழினா சோற்று கஞ்சி. 60வது கேள்வி, காய்ந்தும் கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மழையை சார்ந்து வாழ்கிற மானாவாரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் டேஸ் அப்படின்னா கரிசல் இலக்கியங்கள். 61வது கேள்வி, மலைபடு கடாமின் பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னா நன்னன். 62வது கேள்வி பொறுத்துக. இதில் ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கேன். அந்த 4 கேள்வியை முதல்ல படிக்கிறேன் பாருங்க. முதல் கேள்வி சேர்ந்த, 2வது கேள்வி கூறி, 3வது கேள்வி புக்கு, 4வது கேள்வி கிழியி. இந்த பக்கம் ஆன்சர் பாருங்கள். வினையச்சம் சொல்லிசை அலப்படை, பெயரச்சம் வினையச்சம். சரி, இப்போ நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி சேர்ந்த அப்படிங்கிறது பெயரச்சம், 2வது கேள்வி கூறினா வினையச்சம், 3வது கேள்வி புக்குனா வினையச்சம், 4வது கேள்வி கிழியி அப்படின்னா சொல்லிசை அளபடை. 3, 1, 4, 2 தான் அதுக்கு ஆன்சர். சேர்ந்தனா பெயரச்சம், கூறி வினையச்சம், புக்கு வினையச்சம், கிழியி சொல்லிசை அளபடை. 3, 1, 4, 2 தான் அதுக்கு ஆன்சர். 63வது கேள்வி, இரணிய முட்டத்து பெருங்கூன்றூரை சார்ந்த புலவர் யாருன்னா பெருங்கௌசிகனார். 64வது கேள்வி, பொருந்தாததை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், ABCDன்னு. இந்த 4ல் எது பொருந்தாதது அப்படிங்கிறத நம்ம கண்டறியணும். A திருமுருகாற்றுப்படை நக்கீரர், B சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், C பொருணராற்றுப்படை முடத்தாம கன்னியார், 4 மலைபடுகடாம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த 4ல் எது பொருந்தாததுன்னா ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது, மலைபடுகடாம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். மற்ற 3மே சரியாக தான் இருக்குது. திருமுருகாற்றுப்படை நக்கீரர் தான், சிறுபானாற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார் தான், சி பொருணராற்றுப்படை முடத்தாம கன்னியார் அப்படிங்கிறது சரி. இதில் பொருந்தாதது மலைபடுகடாம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படிங்கிறது தான் பொருந்தாதது. 65வது கேள்வி, அன்று அவன் அசையி என்பதில் அசையி என்பதன் பொருள் யாது அப்படின்னா இலைப்பாரி. 66வது கேள்வி, கன்று எரி என்பதில் எரி என குறிப்பிடப்படுவது பார்த்தீங்கன்னா நெருப்பு. 67வது கேள்வி பொறுத்துக. இதில் ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கேன். இந்த 4 கேள்வியும் படிக்கிறேன் பாருங்கள். முதல் கேள்வி இரடி, 2வது கேள்வி அழ்கி, 3வது கேள்வி படுகர், 4வது கேள்வி வேவை. இந்த பக்கம் இருக்க ஆன்சர் பாருங்கள், தங்கி பள்ளம் வெந்து திணை. சரி, இப்போ இந்த 4ஐயும் பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி இரடினா திணை, அழ்கி அப்படிங்கிறது தங்கி, படுகர்னா பள்ளம், வேவைனா வெந்து. 4, 1, 2, 3 தான் அதுக்கு ஆன்சர். இரடினா திணை, அழ்கினா தங்கி, படுகர்னா பள்ளம், வேவைனா வெந்து. 68வது கேள்வி, திணை சோறு ஆகியவற்றிற்கு மலைபடுகடாம் தடும் சொற்கள் யாவை அப்படின்னா இரடி பொம்மல். 69வது கேள்வி, அலங்கு களை நரளும் ஆரிப்படுகர் இவ்வடியில் களை என்னும் பொருள் தரும் சொல் எது அப்படின்னா மூங்கில்.
70வது கேள்வி அலங்கு கலை நரலும் ஆரிப்படுகர் இவ்வடியில் ஆரிப்படுகர் ஆகிய சொற்களின் பொருள் யாது அப்படின்னா அருமை பள்ளம். 71வது கேள்வி பொறுத்துக. இந்த பொறுத்துகவில் ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கேன். அந்த 4 கேள்வியை படிக்கிறேன் பாருங்க. முதல் கேள்வி அசையி, 2வது கேள்வி பொருவூக், 3வது கேள்வி எய்தி, 4வது கேள்வி பொழிந்த. இந்த பக்கம் இருக்க ஆன்சர் பாருங்க. வினையச்சம், பெயரச்சம், சொல்லிசை அளபடை, செய்யுளிசை அளபடை. சரி, இதை நம்ம இப்போ பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி அசையி அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை. 2வது கேள்வி பொருக் அப்படிங்கிறது செய்யுளிசை அளபடை. 3வது கேள்வி எய்திங்கிறது வினையச்சம். 4வது பொழிந்த அப்படிங்கிறது பெயரச்சம். 3, 4, 1, 2 அதுக்கு ஆன்சர். அசையி சொல்லிசை அளபடை, பருவுக்கு வந்து செய்யுளிசை அளபடை, எய்தி வந்து வினையச்சம், பொழிந்த பெயரச்சம். 72வது கேள்வி மலைபடு கடாமின் வேறு பெயர் என்ன அப்படின்னா கூத்தராற்று படை. 73வது கேள்வி அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது டேஸ் அப்படின்னா வேற்றுமை உருபு. 74வது கேள்வி எழுது என்றாள் என்பது டேஸ் காரணமாக எழுது எழுது என்றாள் என அடுக்கு தொடரானது அப்படின்னா விரைவு காரணமாக. 75வது கேள்வி சிரித்து பேசினார் என்பது டேஸ் காரணமாக சிரித்து சிரித்து பேசினார் என அடுக்கு தொடரானது அப்படின்னா உவகை காரணமாக. 76வது கேள்வி பொறுத்துக. இந்த பொறுத்துக்கால ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கேன். அந்த 4 கேள்வியை படிக்கிறேன் பாருங்க. முதல் கேள்வி கண்ணே கண்ணுறங்கு, 2வது கேள்வி காலையில் நீயெழும்பு, 3வது கேள்வி மாமலை பெய்கையிலே, 4வது கேள்வி பாடினேன் தாளாட்டு. இந்த பக்கம் இருக்க ஆன்சர் வினைமுற்று, உரிச்சொல் தொடர், 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர், விழித்தொடர். சரி, இப்போ இந்த பொறுத்துக்காவை நம்ம பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி கண்ணே கண்ணுறங்கு வந்து பார்த்தீங்கன்னா விழித்தொடர். 2வது கேள்வி காலையில் நீயெழும்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். 3வது கேள்வி மாமலை பெய்கையிலே அப்படிங்கிறது வந்து உரிச்சொல் தொடர். 4வது கேள்வி பாடினேன் தாளாட்டு அப்படிங்கிறது வினைமுற்று தொடர். இதுக்கு ஆன்சர் 4, 3, 2, 1 தான் அதுக்கு ஆன்சர். கண்ணே கண்ணுறங்கு விழித்தொடர், காலையில் நீயெழும்பு 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர், மாமலை பொய்கையிலே வந்து உரிச்சொல் தொடர், பாடினேன் தாளாட்டு வினைமுற்று தொடர். 77வது கேள்வி ஆடி ஆடி ஓய்ந்துறங்கு என்பது டேஸ்னா அடுக்கு தொடர். 78வது கேள்வி மாம்பூவே கண்ணுறங்கு என்பது டேஸ்னா விழித்தொடர். 79வது கேள்வி ஒரு தொடர் மொழியில் 2 சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது டேஸ்னா தொகாநிலை தொடர். 80வது கேள்வி விழியுடன் எது தொடர்வது விழித்தொடர் ஆகும்னா வினை தொடர்வது. 81வது கேள்வி நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது டேஸ்னா சிறுபானாற்று படை. 82வது கேள்வி இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களில் நீள் சரடு. இந்த பாடலை இயற்றியவர் யாரு அப்படின்னா அம்சப்பிரியா. 83வது கேள்வி பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் ஒருவீர் உளீரோ. இந்த பாடலடிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா குறுந்தொகை. 84வது கேள்வி மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் யார், எந்த நூலில் பாடியுள்ளார் அப்படின்னா ஔவையார் கொன்றைவேந்தன். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று பாடியவர் ஔவையார், எந்த நூலில் பாடினார் அப்படின்னா கொன்றைவேந்தன். 85வது கேள்வி யாருடைய ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன அப்படின்னா மராத்தியர் நாயக்கர். 86வது கேள்வி கீழ்கண்டவற்றுள் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொல் எது. இதில் ஒரு 4 சொற்கள் கொடுத்துருக்கேன் பாருங்க. முதல் சொல் தாள், 2வது சொல் முகமன், 3வது சொல் அருகுற, 4வது சொல் செப்பல். இதில் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொல் எது அப்படின்னா முகமன். 87வது கேள்வி ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிழாக்கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். இந்த பாடலடிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னா விவேக சிந்தாமணி. 88வது கேள்வி காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் டேஸ் அப்படின்னா காசி காண்டம். 89வது கேள்வி முத்துக்குளிக்கும் குர்க்கையின் அரசர் டேஸ் அப்படின்னா அதிவீர ராமபாண்டியர். 90வது கேள்வி காசி காண்டம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா அதிவீர ராமபாண்டியர். 91வது கேள்வி வெற்றி வேர்க்கை என்றழைக்கப்படும் டேஸ் என்னும் நூல் சிறந்த கருத்துக்களை எடுத்துரைக்கிறது அப்படின்னா நருந்தொகை. அப்போது வெற்றி வேர்க்கை என்றழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நருந்தொகை.
92வது கேள்வி, இவற்றில் எது அதிவீர ராமபாண்டியர் இயற்றிய நூல் கிடையாது? இதில் வந்து ஒரு 4 நூல் கொடுத்துருக்கேன். இதில் எது அதிவீர ராமபாண்டியர் இயற்றிய நூல் கிடையாது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல நைடதம், இரண்டாவது லிங்க புராணம், மூன்றாவது வாயு சம்ஹிதை, நான்காவது மலைபடு கடாம். இந்த நாளில் எது அதிவீர ராமபாண்டியர் இயற்றிய நூல் கிடையாது அப்படின்னா மலைபடு கடாம். அப்போது மற்ற மூன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அதிவீர ராமபாண்டியர் இயற்றிய நூல் தான். நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை இந்த மூணும் அதிவீர ராமபாண்டியர் இயற்றிய நூல் தான். 93வது கேள்வி, இவற்றில் எது அதிவீர ராமபாண்டியர் இயற்றிய நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். முதல்ல கூர்ம புராணம், இரண்டாவது நெடுநல்வாடை, மூன்றாவது கந்த புராணம், நான்காவது ராவண காவியம். இந்த நாளில் எது அதிவீர ராமபாண்டியர் இயற்றிய நூல் அப்படின்னா கூர்ம புராணம். அப்போ மற்ற மூன்றும் அதிவீர ராமபாண்டியர் இயற்றிய நூல் கிடையாது. இயற்றிய நூல் எதுனா கூர்ம புராணம். 94வது கேள்வி, பொறுத்துக. இந்த பொறுத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கேன். அந்த 4 கேள்வியை படிக்கிறேன் பாருங்கள். முதல் கேள்வி அசகி, இரண்டாவது கேள்வி கடும்பு, மூன்றாவது கேள்வி ஆரி, நான்காவது கேள்வி வையரியம். இந்த பக்கம் ஆன்சர் பாருங்கள், சுற்றம், அருமை, கூத்தர், இலைப்பாரி. இப்போ நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி அசகி அப்படின்னா இலைப்பாரி, இரண்டாவது கடும்புனா சுற்றம், மூன்றாவது ஆரினா அருமை, நான்காவது வையரியம் அப்படின்னா கூத்தர். இதுக்கு ஆன்சர் 4, 1, 2, 3 அதுக்கு ஆன்சர். அசையினா இலைப்பாரி, கடும்புனா சுற்றம், ஆரினா அருமை, வைரியம்னா கூத்தர். 4, 1, 2, 3 அதுக்கு ஆன்சர். 95வது கேள்வி பொறுத்துக. இதில் ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கேன் பாருங்கள். முதல் கேள்வி இரடி, இரண்டாவது கேள்வி நரளும், மூன்றாவது கேள்வி அல்கி, நான்காவது கேள்வி வேவை. இந்த பக்கம் இருக்க ஆன்சர் பாருங்கள், ஒலிக்கும், திணை, வெந்தது, தங்கி. இப்போ நம்ம இந்த பொறுத்துக்காக பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி இரடினா திணை, இரண்டாவது கேள்வி நரளும்னா ஒலிக்கும், மூன்றாவது கேள்வி அல்கினா தங்கி, நான்காவது கேள்வி வேவைனா வெந்தது. இதுக்கு ஆன்சர் 2, 1, 4, 3 தான் ஆன்சர். இரடி, திணை, நரளும், ஒலிக்கும், அல்கி, தங்கி, வேவை, வெந்தது. 96வது கேள்வி இலக்கண குறிப்பு. குரு உக்கனுக்கு என்ன இலக்கண குறிப்புனா செய்யுளிசை அளபெடை. 97வது கேள்வி வள்ளலை நாடி எதிர்புறம் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தே சென்று என்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறுதல் டேஸ் அப்படின்னா ஆற்றுப்படை. 98வது கேள்வி மலைபடு கடாம் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னா கூத்தராற்றுப்படை. 99வது கேள்வி டேஸ் சுற்றுவட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியமாகும் அப்படின்னா கோவில்பட்டி. 100வது கேள்வி கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார் அப்படின்னா கி ராஜநாராயணன். 101வது கேள்வி கீழ்கண்டவர்களில் யார் கரிசல் இலக்கிய பரம்பரையை சாராதவர்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த 4ல் யார் கரிசல் இலக்கிய பரம்பரையை சாராதவர் அப்படின்னு கண்டறியணும். முதல்ல பூமணி, இரண்டாவது துரைமாணிக்கம், மூன்றாவது வீரவேலுசாமி, நான்காவது வேலராமமூர்த்தி. இதில் யார் கரிசல் இலக்கிய பரம்பரையை சாராதவர் அப்படின்னா துரைமாணிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் இலக்கிய பரம்பரையை சாராதவர். அப்போ மற்ற 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் இலக்கிய பரம்பரையை சார்ந்தவர்கள். பூமணி, வீரவேலுசாமி, வேலராமமூர்த்தி இவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கரிசல் இலக்கிய பரம்பரையை சார்ந்தவர்கள். கரிசல் இலக்கிய பரம்பரையை சாராதவர் துரைமாணிக்கம். 102வது கேள்வி கீழ்கண்டவர்களில் யார் கரிசல் இலக்கிய பரம்பரையை சார்ந்தவர்? இதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். முதல்ல தேவநேய பாவாணர், இரண்டாவது துரைமாணிக்கம், மூன்றாவது சோ தர்மன், நான்காவது சண்முக சுந்தரம். இந்த 4 பேர்த்தில் யார் கரிசல் இலக்கிய பரம்பரையை சார்ந்தவர் அப்படின்னா சோ தர்மன் அப்படிங்கிறவர் கரிசல் இலக்கிய பரம்பரையை சார்ந்தவர். 103வது கேள்வி பொறுத்துக. இந்த பொறுத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா வட்டார வழக்கு சொற்கள் வந்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி இருக்குது. அந்த 4 படிக்கிற பாருங்கள். முதல் கேள்வி கடிச்சு குடித்தல், இரண்டாவது அழுக்கம், மூன்றாவது மகுழி, நான்காவது பதனம். இந்த பக்கம் இருக்க ஆன்சர் பாருங்கள், கவனமாக சோற்றுக்கஞ்சி, அணுக்கம், வாய் வைத்து குடித்தல். சரி, இப்போ நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி கடிச்சு குடித்தல் வந்து பார்த்திங்கன்னா வாய் வைத்து குடித்தல். இரண்டாவது கேள்வி அழுக்கம் அப்படிங்கிறது அணுக்கம். மூன்றாவது மகுழி அப்படிங்கிறது சோற்றுக்கஞ்சி. நான்காவது பதனம்னா கவனமாக. கடிச்சு குடித்தல்னா வாய் வைத்து குடித்தல், அழுக்கம்னா அணுக்கம், மகுழினா சோற்றுக்கஞ்சி, பதனம் அப்படின்னா கவனமாக. 4, 3, 2, 1 தான் அதுக்கு ஆன்சர். 104வது கேள்வி கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் யார் அப்படின்னா கி ராஜநாராயணன்.
105வது கேள்வி கி ராஜநாராயணன் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்னா கரிசல் இலக்கியம். 106வது கேள்வி கரங்கு இசை விழவின் உரந்தை இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா அகநானூறு. 107வது கேள்வி ஒரு தொடர் மொழியில் இரு சொற்கள் இருந்து அவற்றின் இடையில் சொல்லோ உருபோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவது டேஸ் எனப்படும் அப்படின்னா தொகாநிலை தொடர் எனப்படும். 108வது கேள்வி எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது டேஸ் ஆகும் அப்படின்னா எழுவாய் தொடர். 109வது கேள்வி தொகாநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு தருகன்னா காற்று வீசியது. 110வது கேள்வி எழுவாய் தொடருக்கு எடுத்துக்காட்டு தருகன்னா பேருந்து வருமா. 111வது கேள்வி விழியுடன் வினை தொடர்வது டேஸ் ஆகும் அப்படின்னா விழித்தொடர். 112வது கேள்வி விழித்தொடருக்கு எடுத்துக்காட்டு தருகன்னா நண்பா எழுது. 113வது கேள்வி வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது டேஸ் ஆகும் அப்படின்னா வினைமுற்று தொடர். 114வது கேள்வி முற்று பெறாத வினை பெயர் சொல்லை தொடர்வது டேஸ் எனப்படும் அப்படின்னா பெயரச்ச தொடர். 115வது கேள்வி வினைமுற்று தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா பாடினாள் கண்ணகி. 116வது கேள்வி பெயரச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு தருகன்னா கேட்ட பாடல். 117வது கேள்வி முற்று பெறாத வினை சொல்லை தொடர்வது டேஸ் ஆகும் அப்படின்னா வினையச்ச தொடர். 118வது கேள்வி வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர் டேஸ் ஆகும் அப்படின்னா வேற்றுமை தொகாநிலை தொடர். 119வது கேள்வி வினையச்ச தொடருக்கு எடுத்துக்காட்டு தருகன்னா பாடி மகிழ்ந்தனர். 120வது கேள்வி வேற்றுமை தொகாநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னா கட்டுரையை படித்தான். 121வது கேள்வி பொறுத்துக. இந்த பொறுத்துகள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கேன். அந்த 4 கேள்வியை படிக்கிறேன் பாருங்க. முதல் கேள்வி அன்பால் கட்டினர். 2வது கேள்வி அறிஞருக்கு பொன்னாடை. 3வது கேள்வி இனியன் கவிஞர். 4வது கேள்வி குயில் கூவியது. இந்த பக்கம் இருக்கிற ஆன்சரை படிக்கிறேன் பாருங்க. எழுவாய் தொடர் தொகாநிலை தொடர் 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இப்போ நம்ம இந்த பொறுத்துக்காக பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி அன்பால் கட்டினார் அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். 2வது கேள்வி அறிஞருக்கு பொன்னாடை 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். 3வது கேள்வி இனியன் கவிஞர் அப்படிங்கிறது எழுவாய் தொடர். 4வது கேள்வி குயில் கூவியது அப்படிங்கிறது தொகாநிலை தொடர். இதுக்கு ஆன்சர் 3, 4, 1, 2 தான் அதுக்கு ஆன்சர். அன்பால் கட்டினார் அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அறிஞருக்கு பொன்னாடை 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இனியன் கவிஞர் அப்படிங்கிறது எழுவாய் தொடர். குயில் கூவியது அப்படிங்கிறது தொகாநிலை தொடர். 3, 4, 1, 2 தான் அதுக்கு ஆன்சர். 122வது கேள்வி இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது டேஸ் ஆகும் அப்படின்னா இடைச்சொல் தொடர். 123வது கேள்வி உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது டேஸ் ஆகும் அப்படின்னா உரிச்சொல் தொடர். 124வது கேள்வி ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி தொடர்வது டேஸ் ஆகும் அப்படின்னா அடுக்கு தொடர். 125வது கேள்வி இடைச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. இடைச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு தருகனா மற்றொன்று. 126வது கேள்வி உரிச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு தருகன்னா சாலச் சிறந்தது. 127வது கேள்வி அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டு தருகன்னா வருக வருக வருக. 128வது கேள்வி வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் டேஸ் உருவாகின்றன அப்படின்னா கூட்டுநிலை பெயரெச்சங்கள். 129வது கேள்வி கூட்டுநிலை பெயரெச்சத்திற்கு எடுத்துக்காட்டு தருகன்னா கேட்க வேண்டிய பாடல். 130வது கேள்வி திருக்குறள் தெளிவுரையை எழுதியவர் யார் அப்படின்னா வ.உ. சிதம்பரனார். 131வது கேள்வி சிறுவர் நாடோடி கதைகள் நூலாசிரியர் யார் அப்படின்னா கி. ராஜநாராயணன். 132வது கேள்வி 6ஆம் திணை நூலாசிரியர் யாருன்னா மருத்துவர் கு. சிவராமன். 133வது கேள்வி வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இதில் பயின்று வந்துள்ள அணி யாது அப்படின்னா உவமையணி. 134வது கேள்வி பன்னெண்ணாம் பாடற்கியைபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இதில் பயின்று வந்துள்ள அணி யாதுன்னா எடுத்துக்காட்டு உவமையணி. 135வது கேள்வி நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சுமரம் பழுத்தற்று. இதில் பயின்று வந்துள்ள அணி யாது அப்படின்னா உவமையணி.
136வது கேள்வி மினசோட்டா தமிழ் சங்கம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா அமெரிக்கா. 137வது கேள்வி நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று கொடுத்தவையாக சிறுபானாற்று படை குறிப்பிடுபவை எவை அப்படின்னா குழல் மீன் கறியும் பிறவும். 138வது கேள்வி அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கம் ஆண்டுதோறும் கொண்டாடும் விழா டேஸ் அப்படின்னா வாழை இலை விருந்து விழா. 139வது கேள்வி விருந்தினரை போற்றி பேணல் பழந்தமிழர் மரபு என்பதை உணர்த்தியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். 140வது கேள்வி இளையான்குடி மாரநாயனாரின் விருந்தளிக்கும் திறன் பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா பெரிய புராணம். 141வது கேள்வி விருந்தோம்பல் பற்றிய 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் காணப்படும் இடம் எதுனா சிதம்பரம். 142வது கேள்வி விருந்தோம்பலை வலியுறுத்த ஓர் அதிகாரத்தையே படைத்த புலவர் யார் அப்படின்னா திருவள்ளுவர். 143வது கேள்வி காசி காண்டத்தின் இல்லொழுக்கம் பற்றிய பகுதி எத்தனையாவது பாடல்? 17வது பாடல். 144வது கேள்வி பொறுத்துக. இந்த பொறுத்துகள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கேன். அந்த 4 கேள்வியை படிக்கிறோம் பாருங்கள். முதல் கேள்வி நன்மொழி, 2வது கேள்வி வியத்தல், 3வது கேள்வி வருக, 4வது கேள்வி உரைத்த. இந்த பக்கம் இருக்கிற ஆன்சர் பாருங்கள். பெயரெச்சம், வியங்கோல் வினைமுற்று, தொழிற்பெயர், பண்புத்தொகை. இந்த பொறுத்துக்கை இப்போ நம்ம பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி நன்மொழி பண்புத்தொகை, 2வது கேள்வி வியத்தல் தொழிற்பெயர், 3வது கேள்வி வருக வியங்கோல் வினைமுற்று, 4வது கேள்வி உரைத்த பெயரெச்சம். இதுக்கு ஆன்சர் 4, 3, 2, 1 அதுக்கு ஆன்சர். நன்மொழி பண்புத்தொகை, வியத்தல் தொழிற்பெயர், வருக வியங்கோல் வினைமுற்று, உரைத்த பெயரெச்சம். 4, 3, 2, 1 அதுக்கு ஆன்சர். 145வது கேள்வி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்று குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா விவேக சிந்தாமணி. 146வது கேள்வி முகமன் எனப்படுவது டேஸ் அப்படின்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொல். 147வது கேள்வி இரடி பொம்மல் பெருகுவிர் தொடர் உணர்த்தும் பொருள் யாது? இரடி பொம்மல் பெருகுவிர் இத்தொடர் உணர்த்தும் பொருள் யாது அப்படின்னா தினைச்சோற்றையும் உணவாக பெறுவீர்கள். 148வது கேள்வி முல்லை நிலத்திலிருந்து கிடைக்கும் உணவு வகைகள் யாவை அப்படின்னா வரகு, சாமை. 149வது கேள்வி மருத நிலத்திலிருந்து கிடைக்கும் உணவு வகைகள் யாவை அப்படின்னா செந்நெல், வெண்ணெல். 150வது கேள்வி குறிஞ்சி நிலத்திலிருந்து கிடைக்கும் உணவு வகைகள் யாவை அப்படின்னா தேன், கழங்கு. 151வது கேள்வி நெய்தல் நிலத்திலிருந்து கிடைக்கும் உணவு வகைகள் யாவை அப்படின்னா மீன். 152வது கேள்வி பண்டைய தமிழ் கலைஞர்கள் யாவர் அப்படின்னா கூத்தர், பாணர், விரலியர். 153வது கேள்வி மலைபடு கடாமில் ஒளிரும் பூங்கொத்துகளுக்கு கூறப்பட்ட ஓமை டேஸ் ஆகும்னா எரியும் நெருப்பு. 154வது கேள்வி நோனா சிறுவின் வளம்படு நோந்தாள் மானா விரல்வெல் வைரியம் எனினே என்று யார் யாரிடம் கூறினார் அப்படின்னா நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தரிடம் கூறினார். 155வது கேள்வி உறையூர் உள்ள மாவட்டம் டேஸ்னா திருச்சி. 156வது கேள்வி கரங்கு இசை வளாவின் உறந்தை என்று குறிப்பிடும் நூல் டேஸ் அப்படின்னா அகநானூறு. 157வது கேள்வி இடைச்செவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையும் புகுத்தி எழுதப்பட்டுள்ள நூல் டேஸ்னா கோபல்லபுரத்து மக்கள். 158வது கேள்வி எப்போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது கோபல்லபுரத்து மக்கள் என்னும் நூல்னா விடுதலை. 159வது கேள்வி கோவிலுக்கு மணி அழகு, செய்யுளுக்கு அணி அழகு. இதில் பயின்று வந்துள்ள அணி யாதுன்னா இரட்டுற மொழிதல் அணி. 160வது கேள்வி கலைச்சொல் அறிவோம். முதல்ல செவ்விலக்கியம் அப்படிங்கிறது கிளாசிக்கல் லிட்ரேச்சர். 2வது நாட்டுப்புற இலக்கியம்னா ஃப்ளோக் லிட்ரேச்சர். வட்டார இலக்கியம் அப்படின்னா ரீஜனல் லிட்ரேச்சர். 4வது நவீன இலக்கியம் அப்படின்னா மாடர்ன் லிட்ரேச்சர். 5வது பண்டைய இலக்கியம் அப்படின்னா ஏன்ஷியன் லிட்ரேச்சர். 6வது பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர். 7வது காப்பிய இலக்கியம் அப்படிங்கிறது எபிக் லிட்ரேச்சர். இந்த 7 பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள். 161வது கேள்வி எய்துவர் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரித்தெழுதும் முறை எய்து கூட்டல் இவ்வு கூட்டல் அர். 162வது கேள்வி புகுத்தி பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரித்தெழுதும் முறை புகுத்து கூட்டல் இ. 163வது கேள்வி பொறுத்துக.
இந்த பொறுத்துக வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு. இதில் ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கான் பாருங்கள். முதல் கேள்வி எய்துவர், இரண்டாவது கேள்வி எய்தா பழி, மூன்றாவது கேள்வி புகுத்தி, நான்காவது கேள்வி துய்ப்பதும். இந்த பக்கம் இருக்கிற ஆன்சரை பாருங்கள். இன்னிசை எலபடை, வினையால் அணையும் பெயர், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், வினையச்சம். இப்போ நம்ம இந்த பொறுத்துக்காக பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி எய்துவர் அப்படிங்கிறது வினையால் அணையும் பெயர். இரண்டாவது கேள்வி எய்தா பழி அப்படிங்கிறது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். மூன்றாவது கேள்வி புகுத்திங்கிறது வினையச்சம். நான்காவது கேள்வி துய்ப்பதும் அப்படிங்கிறது இன்னிசை எலபடை. இதுக்கு ஆன்சர் 2, 3, 4, 1 தான் அதுக்கு ஆன்சர். எய்துவர் வினையால் அணையும் பெயர், எய்தா பழி ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், புகுத்தி வினையச்சம், துய்ப்பதும் அப்படிங்கிறது இன்னிசை எலபடை. 164வது கேள்வி கீழ் காண்பனவற்றுள் பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு 4 இணை கொடுத்துருக்கேன். முதல்ல ஏ பாருங்க, உயிரினும் மேலானது ஒழுக்கம். பி ஒழுக்கம் உடையவர் மேன்மை அடைவர். சி உண்மை பொருளை காண்பது அறிவு. டி உலகத்தோடு பொருந்தி வாழ கல்லாதவர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுடையவர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் பொருந்தாத இணை எது அப்படின்னா ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணை. உலகத்தோடு பொருந்தி வாழ கல்லாதவர் அறிவுடையவர் அப்படிங்கிறது பொருந்தாதது, தவறு அப்படிங்கிறது. அப்போ மற்ற 3 சரியாக பொருந்திருக்கு. அதை நம்ம இப்போ லேர்ன் பண்ணிக்கலாம். உயிரினும் மேலானது எது அப்படின்னா ஒழுக்கம். பி வந்து ஒழுக்கம் உடையவர் யார் என்ன அடைவார் அப்படின்னா மேன்மை அடைவர். உண்மை பொருளை காண்பது வந்து பார்த்தீங்கன்னா அறிவார்ந்த செயல், அறிவு. ஸோ இதில் பொருந்தாத இணை உலகத்தோடு பொருந்தி வாழ கல்லாதவர் அறிவுடையவர் அப்படிங்கிறது தான் பொருந்தாத இணை. 165வது கேள்வி பொருந்தாத இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருந்தாத இணையை வந்து தேர்ந்தெடுக்கணும். இதில் ஒரு 4 இணை கொடுத்துருக்கேன். ஏ பாருங்க, அழிக்க வேண்டியவை எவை அழிக்கணும்? ஆசை, சினம், அறியாமையை அழிக்கணும். பி பெரியோரை துணையாக்கி கொள்ளுதல் அப்படிங்கிறது பெரும்பேறு. சி நஞ்சை கொடுத்தாலும் உண்ணும் பண்பாளர் பிறர் நன்மையை கருதுபவர். டி ஆராயாத மன்னன் நாட்டின் வளத்தை பெருக்குவான். சரி, இதில் எது பொருந்தாத இணை அப்படின்னா ஆப்ஷன் டி தான் பொருந்தாத இணை. ஆராயாத மன்னன் நாட்டின் வளத்தை பெருக்குவான் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாத இணை. அப்போ மற்ற 3 வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பொருந்திருக்கு. அதை லேர்ன் பண்ணிக்கலாம். அழிக்க வேண்டியவை எது அப்படின்னா ஆசை, சினம், அறியாமையை நம்ம அழிக்க வேண்டும். ஆப்ஷன் பி பெரியோரை துணையாக்கி கொள்ளுதல் பெரும் பேறு. ஆப்ஷன் சி நஞ்சை கொடுத்தாலும் உண்ணும் பண்பாளர் யார் அப்படின்னா பிறர் நன்மையை கருதுபவர். இதில் பொருந்தாதது ஆராயாத மன்னன் நாட்டின் வளத்தை பெருக்குவான் அப்படிங்கிறது பொருந்தாதது, தவறானது அப்படின்னு அர்த்தம். 166வது கேள்வி பொறுத்துக. இந்த பொறுத்துகாவில் ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கேன். அந்த 4 கேள்வியை படிக்கிறேன் பாருங்கள். முதல் கேள்வி மேன்மை, இரண்டாவது கேள்வி வெகுளி, மூன்றாவது கேள்வி மயக்கம், நான்காவது கேள்வி இன்மை. இந்த பக்கம் இருக்க ஆன்சரை பாருங்கள். சினம், உயர்வு, வறுமை, அறியாமை. சரி, இப்போ நம்ம அந்த பொறுத்துக்காவை பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி மேன்மை அப்படிங்கிறது உயர்வு. இரண்டாவது கேள்வி வெகுளி சினம். மூன்றாவது கேள்வி மயக்கம் அறியாமை. நான்காவது கேள்வி இன்மை வறுமை. இதுக்கு ஆன்சர் 2, 1, 4, 3 தான் அதுக்கு ஆன்சர். மேன்மை, உயர்வு, வெகுளி, சினம், மயக்கம், அறியாமை, இன்மை, வறுமை. 167வது கேள்வி உயிரினும் மேலானதாக கருதி பாதுகாக்க வேண்டியது டேஸ் அப்படின்னா ஒழுக்கம். 168வது கேள்வி ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்பதில் அமைந்துள்ள நயம் டேஸ்னா எதுகை. 169வது கேள்வி பெரியாரை பேணி தமராக குழல், இதில் தமர் என்பதன் பொருள் டேஸ் அப்படின்னா துணை. 170வது கேள்வி முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும், இதில் இன்மை என்பதன் பொருள் யாதுன்னா வறுமை. 171வது கேள்வி பொறுத்துக. இதில் ஒரு 4 கேள்வி கொடுத்துருக்கேன். அந்த 4 கேள்வியும் பாருங்கள். முதல் கேள்வி ஒழுக்கம் உடைமை. இரண்டாவது கேள்வி மெய் உணர்தல். மூன்றாவது கேள்வி பெரியாரை துணைக்கோடல். நான்காவது கேள்வி கொடுங்கோன்மை. இப்போ நான் இந்த பக்கம் இருக்கிற ஆன்சரை படிக்கிறேன் பாருங்கள். 36வது அதிகாரம், 14வது அதிகாரம், 56வது அதிகாரம், 45வது அதிகாரம். சரி, இப்போ நம்ம இந்த பொறுத்துக்காக பொருத்தி பார்க்கலாம். முதல் கேள்வி ஒழுக்கம் உடைமை அப்படிங்கிறது 14வது அதிகாரம். இரண்டாவது கேள்வி மெய் உணர்தல்கிறது 36வது அதிகாரம். மூன்றாவது கேள்வி பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறது 45வது அதிகாரம். நான்காவது கேள்வி கொடுங்கோன்மை அப்படிங்கிறது 56வது அதிகாரம். இதுக்கு ஆன்சர் 2, 1, 4, 3 அதுக்கு ஆன்சர். ஒழுக்கமுடைமை 14வது அதிகாரம், மெய் உணர்தல் 36வது அதிகாரம், பெரியாரை துணைக்கோடல் 45வது அதிகாரம், கொடுங்கோன்மை 56வது அதிகாரம்.
172வது கேள்வி, விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். 173வது கேள்வி, மோப்ப கொளையும் அனிச்சம் என்று கூறியவர் யாருன்னா திருவள்ளுவர். 174வது கேள்வி, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் யாருன்னா ஔவையார். 175வது கேள்வி, விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று கூறியவர் யாருன்னா இளங்கோவடிகள். 176வது கேள்வி, விருந்தே புதுமை என்பது யாருடைய நூல் அப்படின்னா தொல்காப்பியர். 177வது கேள்வி, இல்லறவியல் என்பது யாருடைய நூல்னா திருவள்ளுவர். 178வது கேள்வி, சிலப்பதிகாரம் என்பது யாருடைய நூல்னா இளங்கோவடிகள். 179வது கேள்வி, கலிங்கத்து பரணி என்பது யாருடைய நூல்னா ஜெயங்கொண்டார். 180வது கேள்வி, வட்டார வழக்கு சொல் வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன் அப்படின்னு அர்த்தம். வட்டார வழக்கு சொல் பார்க்க போகிறோம். வரத்துக்காரன்னா புதியவன். 181வது கேள்வி, வட்டார வழக்கு சொல் சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு. 182வது கேள்வி, வட்டார வழக்கு சொல் அழுக்கம்னா அழுத்தம். 183வது கேள்வி, வட்டார வழக்கு சொல் தொலைவாட்டையில் அப்படின்னா தொலைவில். 184வது கேள்வி, வட்டார வழக்கு சொல் பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி. 185வது கேள்வி, வட்டார வழக்கு சொல் பதனம் அப்படின்னா கவனமாக. 186வது கேள்வி, வட்டார வழக்கு சொல் நீத்துப்பாகம் அப்படிங்கிறது மேல்கஞ்சி. 187வது கேள்வி, வட்டார வழக்கு சொல் மகுழி அப்படிங்கிறது சோற்றுக்கஞ்சி. 188வது கேள்வி, சேர்ந்த இலக்கண குறிப்பு. சேர்ந்த அப்படின்ற சொல்லுடைய இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்கேன், பெயரெச்சம். 189வது கேள்வி, கூறி இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா வினையச்சம். 190வது கேள்வி, புக்கு இதனுடைய இலக்கண குறிப்பு வினையச்சம். 191வது கேள்வி, கழியி இதோடைய இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபடை. 192வது கேள்வி, இரடி என்னும் சொல்லின் பொருள் யாதுனா திணை. 193வது கேள்வி, அழ்கி என்னும் சொல்லின் பொருள் யாதுனா தங்கி. 194வது கேள்வி, படுகர் என்னும் சொல்லின் பொருள் யாதுனா பள்ளம். 195வது கேள்வி, வேவை என்னும் சொல்லின் பொருள் யாதுனா வெந்து. 196வது கேள்வி, அசையி இலக்கண குறிப்பு என்னன்னா சொல்லிசை அளபடை. 197வது கேள்வி, பருவுக் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா செய்யுளிசை அளபடை. 198வது கேள்வி, எய்தி இதனுடைய இலக்கண குறிப்பு என்னன்னா வினையச்சம். 199வது கேள்வி, பொழிந்த இதனுடைய இலக்கண குறிப்பு பெயரெச்சம். 200வது கேள்வி, கண்ணே கண்ணுரங்கு என்பது டேஸ் தொடர்னா விழித்தொடர். 201வது கேள்வி, காலையில் நீ எழும்பு என்பது டேஸ் தொடர் அப்படின்னா 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். 202வது கேள்வி, மாமழை பொய்கையிலே என்பது டேஸ் தொடர்னா உரிச்சொல் தொடர். 203வது கேள்வி, பாடினேன் தாலாட்டு என்பது டேஸ் தொடர் அப்படின்னா வினைமுற்று தொடர். 204வது கேள்வி, அசையி என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னா இலைப்பாரி. 205வது கேள்வி, கடும்பு என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னா சுற்றம். 206வது கேள்வி, ஆரி என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னா அருமை. 207வது கேள்வி, வைரியம் என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னா கூத்தர். 208வது கேள்வி, நரளும் என்னும் சொல்லின் பொருள் யாதுன்னா ஒலிக்கும். 209வது கேள்வி, வட்டார வழக்கு சொல் கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல். 210வது கேள்வி, வட்டார வழக்கு சொல் அழுக்கம் அப்படின்னா அணுக்கம். 211வது கேள்வி, வட்டார வழக்கு சொல் மகுழி அப்படின்னா சோற்று கஞ்சி. 212வது கேள்வி, வட்டார வழக்கு சொல் பதனம் அப்படின்னா கவனமாக. 213வது கேள்வி, கி ராஜநாராயணன் டேஸ் ஒன்றை உருவாக்கியவர் அப்படின்னா கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர். 214வது கேள்வி, காற்று வீசியது என்பது டேஸ் தொடர் அப்படின்னா தொகாநிலை தொடர். 215வது கேள்வி, அன்பால் கட்டினார் என்பது டேஸ் தொடர் அப்படின்னா 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். 216வது கேள்வி, அறிஞருக்கு பொன்னாடை என்பது டேஸ் தொடர் அப்படின்னா 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். 217வது கேள்வி, இனியன் கவிஞர் என்பது டேஸ் தொடர்னா எழுவாய் தொடர். 218வது கேள்வி, குயில் கூவியது என்பது டேஸ் தொடர் அப்படின்னா தொகாநிலை தொடர். 219வது கேள்வி, நன்மொழி இலக்கண குறிப்பு. நன்மொழிக்கு என்ன இலக்கண குறிப்புனா பண்பு தொகை.
220வது கேள்வி வியத்தல் இலக்கண குறிப்பு. வியத்தலுக்கு இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். 221வது கேள்வி வருகவுக்கு இலக்கண குறிப்பு. வருகவுக்கு இலக்கண குறிப்பு வியங்கோள் வினைமுற்று. 222வது கேள்வி உரைத்த இலக்கண குறிப்பு. உரைத்தவுக்கு என்ன இலக்கண குறிப்புனா பெயரெச்சம். 223வது கேள்வி எய்துவர் இலக்கண குறிப்பு. எய்துவருக்கு என்ன இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர். 224வது கேள்வி எய்தா பழி இலக்கண குறிப்பு. எய்தா பழிக்கு இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். 225வது கேள்வி புகுத்தி இலக்கண குறிப்பு வினையெச்சம். 226வது கேள்வி தூய்ப்பதூம் இலக்கண குறிப்பு இன்னிசை எலபடை. 227வது கேள்வி மேன்மை என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னா உயர்வு. 228வது கேள்வி வெகுளி என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னா சினம். 229வது கேள்வி மயக்கம் என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னா அறியாமை. 230வது கேள்வி இன்மை என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னா வறுமை. 231வது கேள்வி தமர் என்பதன் பொருள் டேஸ் அப்படின்னா துணை. 232வது கேள்வி ஒழுக்கமுடைமை டேஸ் அதிகாரம் அப்படின்னா 14வது அதிகாரம். திருக்குறளில் ஒழுக்கமுடைமை டேஸ் அதிகாரம்னா 14வது அதிகாரம். 233வது கேள்வி மெய் உணர்தல் டேஸ் அதிகாரம். மெய் உணர்தல் திருக்குறளில் எத்தனையாவது அதிகாரம்னா 36வது அதிகாரம். 234வது கேள்வி பெரியாரை துணைக்கோடல் டேஸ் அதிகாரம். அதாவது பெரியாரை துணைக்கோடல் அப்படிங்கிறது திருக்குறளில் எத்தனையாவது அதிகாரம் அப்படின்னா 45வது அதிகாரம். 235வது கேள்வி கொடுங்கோன்மை டேஸ் அதிகாரம். கொடுங்கோன்மை திருக்குறளில் எத்தனையாவது அதிகாரம் அப்படின்னு கேட்டிருக்கேன் 56வது அதிகாரம்.